ஹாய். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேக்னெட்டிக் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அ டாக் அப்படின்னு தான் இந்த வீடியோவோட டைட்டிலுமே இருக்கும். அண்ட் அதுதான் இந்த வீடியோ, ஜஸ்ட் அ டாக் அபவுட் ஃப்யூச்சர் திங்ஸை பற்றி இந்த வீடியோ நம்ம டாக் பண்ண போகிறோம். அண்ட் விளையாடிட்டுருக்கேன், அண்ட் லைவ் கமெண்ட்ரி தான் இது. விளையாடிட்டு சும்மா ஒரு டாக் தான், அவ்வளோலாம் இருக்க போகிறதில்ல. ஃப்யூச்சரில் என்னென்ன வீடியோஸ் போட போகிறோம் அதெல்லாம் பற்றி அந்த வீடியோவில் ஒழுங்காக பேசினா இல்லையான்னு தெரியல. மீன் தமிழ் கேஸ் போட்டதா ஃபஸ்ட்டு வீடியோ ரிட்டர்னிங் சொல்லிட்டு அதில் ஒழுங்காக பேசினா இல்லையான்னு தெரியல. ஸோ இதில் அதை பற்றி ஒழுங்காக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 31 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு இந்த நைட்டு ப்ராக்டிகலி நியூ இயர், அண்ட் ஐ நீட் டு ரெக்கார்ட் லைக் 3 வீடியோஸ். இன்னும் 2 வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. இது அப்போ வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, இது அப்போ வராது. இது நியூ இயர் அன்றைக்கி வரலாம், பட் அந்த 3 வீடியோவில் இது இருக்காது. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு லவ்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம், நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குங்க பேசிக்கலி. ஓகே, ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி ரெடி பண்ணலாம். எப்பப்போ என்ன மாதிரி வீடியோ வரும், எப்பப்போ எந்த வீடியோ வரும், ஷார்ட்ஸ் எப்பப்போ அப்லோட் பண்ணுறோம், எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். வீடியோ நம்ம கண்டினியூஸாக போட முடியாது. ஸோ ஒரு 1 டே விட்டு 1 டே, இல்லை 2 டேஸ் விட்டு 1 டே அந்த மாதிரி போட்டு நல்ல ஷார்ட்ஸ் போடலாம். 1 டேக்கு 2 ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன் இப்போதைக்கு. ஓகே, இப்போதைக்கு இந்த ஐடியா தான் என் மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. மேபி இட்ஸ் எ குட் ஐடியா, மேபி ஆர் இட்ஸ் எ பேட் ஐடியா. பார்ப்போம். நம்ம ஒன் ஸ்கெட்யூல் ரெடி பண்ணிட்டு நான் அந்த கம்யூனிட்டி போஸ்ட் அப்லோட் பண்ணுறேன், அப்போ பாருங்கள். அண்ட் ட்ராகன் பால் லெஜெண்ட்ஸ் திரும்பி ஏற்றிருக்கேன், அதுலேருந்து ஒரு வீடியோ பண்ணணும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுவும் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். லைவ் ஸ்ட்ரீம்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. இதுக்கப்புறமா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் நாளைக்கு நியூ இயர், ஸோ நாளைக்கு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. இது இன்றைக்கி வந்துடும், நீங்கள் நைட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ நாளைக்கு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா. நான் கன்சிடர் பண்ணுவேன் அந்த ஐடியாவை, பட் எனக்கு லைவ் ஸ்ட்ரீம் வருமா இல்லைன்னு தெரியல. மேபி வர வாய்ப்பு இருக்குது. ஒரு 1 hour மேக்ஸ் 1 hour தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு எனக்கு நிறைய ஒர்க் வேறு இருக்குது. நாளைக்கு மேக்ஸ் 1 hour இருக்கும் இந்த லைவ் ஸ்ட்ரீமு. ஒய் ஆம் பிளேயிங் குட் ஆக்சுவல் குட்டுன்னு சொல்லும் போது கரெக்டாக அடிப்பாங்க பண்ணுங்க. ஐம் பிளேயிங் குட். ஊ தட்ஸ் எ ஹிட் ப்ரோ. எப்போ போச்சா ஹிதாஸா உல்ஃப்ரா இருக்குன்னு நினைக்கிறான். ஹீஸ் ஹியர் ப்ரோ. ஓ மை காட். அண்ட் இட் ஷார்ட். ஓகே, அண்ட் ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் ஃபார்ம் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து எடுத்து ஷார்ட்ஸ் ஆகும். லாங் ஃபார்ம் வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து எடுத்து ஷார்ட்ஸ் ஆகும். படிச்சுட்ருக்காங்க அவங்க, ஆனால் அமாடிக்கல. அதுலேருந்து எடுத்து ஷார்ட்ஸ் ஆகும், ப்ளஸ் தனி ஷார்ட்ஸாகவும் மேக் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் ஆனிமே, ஏன்னா எனக்கு ஆனிமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் கரெக்டாக பார்த்துட்ருக்கேன் ஆனிமே ஹண்டர் எச் சொல்லக்கூடாது. அனிமே ஹண்டர் பார்த்துட்ருக்கேன். இந்த ஹண்டர் அனிமே ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா தரமான ஒர்த்து. ஜஸ்ட் 14 எபிசோட்ஸ்ன்னு நானே சொல்கிறேன். தரமான ஒர்த்துங்க இது. 14 எபிசோடில் தான் இருக்கேன். பட் ஸ்டில் திஸ் அனிமே இஸ் கோயிங் ஹார்ட் ஃபார் மீ. இன்னும் பார்க்க வேண்டியதுலாம் ஒன்றுமே இல்லைன்னாங்க. பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூலாம் போடுறேன். பேசிக்கலி புஷ்பம் பார்க்கல. ஸ்டில் ஷீஸ் மை. அண்ட் ஜோஜப் சார் வீடியோ பற்றி போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மில் பண்ண போகிறேன்னு சொன்னேன், இன்னும் நான் ஆரம்பிக்கல. பட் ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி. ஐ வில் கேரண்டி யூ தட் இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி. ஏன்னா அப்படின்னா நான் 7 parts பார்த்தேன், 8th part படிச்சுட்ருக்கேன். இதையும் கூட சீக்கிரம் முடிச்சிடுவேன். லாஸ்ட் கொஞ்சம் இதில் தான் இருக்கேன். சின்ஸ் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவள் தான். அதுக்கப்புறத்துலேருந்து பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக மில்க் பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு பார்ட்லேருந்தே எக்கச்சக்கமாக மில்க் பண்ணலாங்க. ஜோதிப் சார்னு சொல்லி ஒரு பார்ட்லேருந்தே நீங்கள் கிட்டத்தட்ட 5 வீடியோ 6 வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். நான் வந்து 7 பார்ட்டையும் 6 பார்ட் 5 பார்ட் அனிமையாக பார்த்துருக்கேன். 6-7 மாங்காவாக படிச்சிருக்கேன். பயங்கரமாக ஹெல்ப் பண்ண முடியும் நான் நினச்சா. செம்ம க்ளோஸுங்க. யாரும் நடிச்சு சைடில் வச்சாங்க. யார் ஜொலி. அதுலேருந்து நான் நிறைய எடுக்க முடியும் நான் நினச்சா. அண்ட் எடுக்கவும் போகிறேன், அதுதான் என்னோடய பிளான். லெட்ஸ் சி. ஏன்னா சர்க்கம்ஸ்டன்ஸ் கரெக்டாக இருந்தால் என்னால் நிறைய வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் ஜோசப் சார்லேருந்து. பட் கரெக்டாக இல்லை அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஹார்ட். ஆக்சுவலி இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹார்ட். கரெக்டாக இல்லை அப்படின்னா ஈஸியாக ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணலாம். என்னோடய கன்சர்ன்லாம் இதுதான். கரெக்டாக இருக்குமோ வீடியோ எடுக்கிறதுக்கு. லைக்
அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் கரெக்டாக தான் நம்மளால் போட முடியும். லைக் உங்களுக்கு புரியுதா? வீடியோ ஐடியாலாம் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், பட் நமக்கு எடிட்டிங் பிரச்சனை. எனக்கோ எடிட்டிங்க்கோ சுத்தமாக ஆகாது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய வீட்டில் தான் பார்த்து தெரியும். ஒரு செம்ம பேசிக், ரொம்ப பேசிக்கான லெவல் எலிமெண்ட்ஸ் தான். ஐ மீன் எடிட்டிங் தான் என்னோடய எடிட்டிங் இதில் இருக்கும். ரொம்ப பேசிக்காக இருக்கும் அந்த எடிட்டிங்லாம் பார்க்கவே. உங்களுக்கே வந்து என்னடா இது ரொம்ப பேசிக்காக இருக்குதுன்னு தோணும். அதுக்குன்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்காது. இட்ஸ் தி ஃபேக்ட் ப்ரோ. இது போட்டுக்கலாம் வால். அண்ட் இந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா பழைய ஐடி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது போயிடுச்சுங்க. என் பழைய ஐடி ஐ மீன் கூகுள் அக்கௌண்ட் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. அது இப்போ முன்னாடி டெலிட் ஆகிடுச்சு. அது ஒன்றும் பண்ண முடியல. நான் சொல்யூஷன் தேடிட்டுருக்கேன். என் பழைய ஐடி கிடச்சின்னா அதுலேருந்தே போடும். பட் என் பழைய ஐடி இப்போ டெலிட் ஆனதுனால அண்ட் ஃபோனையும் மாற்றிட்டேன். ஃபோன் மாற்றினால என்னோடய பின் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது சிம் கார்டு, அதே சிம் கார்டு தான் போட்டிருக்கேன். பட் நான் எவ்வளோ போட்டாலும் எனக்கு வர மாட்டேங்குது. ரெக்கவரி இமெயில் நீங்கள் போட்டிருக்கீங்க, அந்த ரெக்கவரி இமெயில் போடுங்கன்னு வருது. எனக்கு தெரிஞ்ச எந்த இமெயில் போட்டாலும் வர மாட்டேங்குது. அதுலேருந்தும் வர மாட்டேங்குது. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கேட்டேன் ஐடி உங்ககிட்ட இருக்கா, என்ன இருந்தால் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கிட்டையுமே இல்லைன்ட்டாங்க. பார்த்துட்டு எனக்கு அதுவே ஒரு வெறுப்பாயிடுச்சு. எய்ம் அவனுக்கு லாக் ஆகிடுச்சுங்க. அதுவே அந்த ஐடியில் போயிடுச்சு. ஸோ இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தன் கேட்டேன், அவன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். எதுவுமே இருக்காது, ஐ மீன் காஸ்ட்யூம் எதுவுமே இருக்காது, பட் கன் ஸ்கின்லாம் ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி MP5 இந்த டபுள் டேமேஜ் ஸ்கின்னும் ஸ்கார் இருக்குது. கியூபிட் ஸ்காரும் எலிமெண்ட் ஸ்கார் வாட்டர் அதுவும் இருக்குது. ரெண்டுமே இருக்குது இதில், விச் இஸ் குட். அண்டு காஸ்ட்யூம் இந்த காஸ்ட்யூம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, ஃப்ளெக்ஸ் காஸ்ட்யூம். ஸோ அதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போது. அண்ட் இட்ஸ் குட். எனக்கு பிளாக் காஸ்ட்யூம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது ஜெர்சி மாதிரி சூப்பராக நல்லா இருக்குது. இட்ஸ் ஃப்ரீயாக கொடுத்த ஐடி. ஸோ எதுவும் குறை சொல்ல மாட்டேன் நான் கண்டிப்பாக. அண்ட் மாஸ்க்கும், இந்த மாஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் ஃப்ரீயாக கொடுத்த மாஸ்க் தான். ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கேலக்ஸி சைபர் புக் வாங்கியிருக்கேன். கேலக்ஸி சைபர் புக் வாங்கிட்டு அதில் இன்னும் டோக்கன் கலெக்ட் பண்ணல. ஒரு ஆஃபர் வந்தால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்தால் வந்து போடலாம். அங்கே நான் சொன்ன மாதிரி ஜோஜோ சார் அட்வென்ச்சர் கண்டென்ட் ஈஸியாக இருக்கலாம். பார்ட் 7 என்னோடய ஃபேவரட் பார்ட். ஸோ அதில் இருந்து மட்டுமே நான் வந்து எக்கச்சக்க கண்டென்ட் எடுப்பேன். கிட்டத்தட்ட 20 வீடியோ கிட்ட இருந்துருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்ட் கிட்ட தான் இருக்கும். அண்ட் பார்ட் 6ஓட என்னோடய செகண்ட் ஃபேவரட் பார்ட். ஸோ அதுலேருந்து நான் எக்கச்சக்க வீடியோ எடுக்கலாம். அண்ட் எக்ஸாம் வேறு கம்மி கிட்ட வந்துனே இருக்குது. ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாமுக்கு மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம் மட்டும் சூப்பராக அட்டன் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோன்னா எக்கச்சக்கமாக நம்ம ஈஸியாக கண்டினியூ பண்ணலாம். ஐம் கில் ஹிம். லெட்ஸ் ஒன்ட்டா படிக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸ்காரில் க்ளோஸ் லாட் ஸ்காரில் தான் அவன் அடிச்சிருக்கான். ஸ்கார் 3ல் அடித்தா ஸ்கார் 3ன்னு காட்டுதா இல்லை வெறும் ஸ்கார்னு காட்டுதா தெரியலையே. அதுவும் நான் இது பண்ணி பார்க்கணும். ஸ்கார் 3ன்னு தான் காட்டுது. ஐ மீன் ஐ டஸ் ஹாவ் தட் இந்த ஸ்கின் இருக்குது. ஸ்கார் கியூபிட் புட்டிங் ஃபார் மீ. ஹண்ட்ரட் சென்டர் அதை பற்றியும் நான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். 14 எபிசோட்ஸ் இன் அண்ட் 148 149 தெரில எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் அதை முடிச்சு மாங்கவாறு படிக்கணும். ஜோஜோ சைடும் பார்ட் 8 மாங்கவான்னு என்ன முடிக்கல, அது வேறு ஒன்று இருக்குது, அதையும் முடிக்கணும். அண்ட் ப்ளூ லாக்கும் நான் என்ன முடிக்கல. ப்ளூ லாக் பார்த்துட்ருக்கேன். ஐ நோ இட்ஸ் சர்ப்ரைசிங். ஏன்னா ப்ளூ லாக் வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. ஐ மீன் இதாங்க ஃபேக்ட், எனக்கு சுத்தமாக பிடிக்காமல் இருந்துச்சுன்னு சொல்கிறத விட ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட். பிடிக்கலன்னு சொன்னது பார்த்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு, இன்ட்ரெஸ்டட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு. எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது தான் ப்ளூ லாக். நான் எல்லாருக்கும் அனிமேலிஸ்ட் பார்க்கும் போது எல்லார்கிட்டையும் ப்ளூ லாக் இருந்துச்சு. நீ பார்த்தியான்னு கேட்கும் போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அதை பார்க்கல அப்படின்னு. எதுக்கு பார்க்கலன்னும் போது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டுருவேன். போய் அதை ஃபஸ்ட்டு பாரு அப்படின்வாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு சொன்னான், ரொம்ப க்ளோஸு, அவன் சொன்னான் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப பேசினான். ஐ மீன் இருக்கிறதே ரொம்ப அதிகமாக பேசினான். எனக்கு வந்து அப்படி என்ன இருக்குது இந்த ப்ளூ லாக்கில். ஏன்னா கிளிப்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஃபுட்பால் அனிமே, இட்ஸ் ஜஸ்ட் ஃபுட்பால் அனிமே தானே. ஃபுட்பால் அனிமேக்கு எதுக்கு இவ்வளோ இது? ஐ மீன் டோன்ட் கெட் மீ ராங், ஐ எம் அ ஃபுட்பால் ஃபேன். பட் ஃபுட்பால் அனிமேக்கு எதுக்கு இவ்வளோ அனிமேஷன் மட்டும் நல்லா இருக்க போகிறது இல்லை. ஏன்னா சீசன் 2 நான் அனிமேஷன் பார்த்தேன், அனிமேஷனுக்கு கேவலமாக இருக்குது. அப்புறம் எதுக்கு எல்லாருமே வந்து இதை பிடிக்குது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கிவ் இட் எ ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி ஓகே லெட்ஸ் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை தாங்க பார்த்தேன். ஒரே ஃபஸ்ட் எபிசோட் தான் பார்த்தேன் ப்ளூ லாக்கில். அதுவும் ஃபஸ்ட்டு சீசனோட ஃபஸ்ட் எபிசோடு. வாட் கேன் ஐ சே, தட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எபிசோட்.
ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபஸ்ட் எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க அந்த ஃபஸ்ட் எபிசோடு. நான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணதுன்னா அனிமேஷன் சூப்பராக இருக்குது, நல்லாவே இல்லைன்னு சொன்னாங்க. நான் பார்க்கும்போது ட்ராஷாக தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஒன்ஸ் ஐ டிட் வாட்ச் அந்த அனிமே. அந்த அனிமே பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து ஃபஸ்ட் எபிசோட் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. வாட் அனிமே அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிமேஷன் மட்டுத்துக்கே நான் அந்த அனிமேஷனுக்கு மட்டுமே நான் ஃபேன் ஆகிட்டேங்க. அவ்வளோ பிடிச்ச அனிமே, அவ்வளோ சூப்பராகவும் இருந்துச்சு அந்த அனிமே. ஐ கேன் சே எனிதிங் அபவுட் ப்ளூ லாக். 72 ஒரு ஹிட் லேண்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஐ கேன் சே எனிதிங் பேட் அபவுட் ப்ளூ லாக் எக்ஸப்ட் ஃபார் சீசன் 2. சீசன் 2 நான் பார்க்கல, சீசன் 1 நான் முடிக்கலங்க. எபிசோட் 15 இருக்கேன். ஸோ இப்போ என்னோடய வாட்ச் டாண்டதான் பார்த்து முடிச்சிட்டேன். பார்த்துட்டு இருந்தேன், என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் வாட்ச் லிஸ்ட் இருந்துச்சு. நியூஸ் ஏஷியா டெய்லி அப்லோட் பண்ணதுனால அதை பார்த்து முடிச்சிட்டேன். பார்த்து முடித்ததுனால வந்து பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ there's nothing to worry about. தான் this thing தான் பார்த்து முடிச்சிட்டேன். என்னோடய வாட்சஸில் இருந்த ஒரு அனிமே கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து ப்ளூ லாக் தான் இருந்துச்சு. தாந்தன் ப்ளூ லாக் ஒன்றா தான் பார்த்துருந்தேன். பட் தாந்தனை பார்த்து முடிச்சிட்டேன். ப்ளூ லாக் பார்த்துட்டு இருக்கேன். எபிசோட் 15 பார்த்து முடிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 1 day 2 days முன்னாடி பார்த்து முடித்தேன். அதுக்கப்புறமா உட்காந்து அண்டர் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்டர் சொல்லக்கூடாது, அண்டர் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடுத்து வந்து இப்போது ப்ளூ லாக் கண்டினியூ பண்ணோம். திரும்பி ப்ளூ லாக் ஒரு எபிசோடு ஏன்னா அண்டர் யூடியூப்பில் இருக்குங்க. எனக்கு ஒரு சோம்பேறி தானே, அண்டர் யூடியூப்பில் இருக்குது. ஸோ அது போய் உட்காந்து பார்த்தா சிம்பிள் மெக்கானிக்ஸ், அது போய் உட்காந்து பார்த்தா முடிஞ்சிச்சு. பட் ப்ளூ லாக் அப்படி கிடையாது. நான் போய் டவுன்லோட் பண்ணோம். ஐம் ரியலி பேட் அட் அண்டர். ஸோ ப்ளூ லாக் நான் என்ன பண்ணேன்னா போய் டவுன்லோட் பண்ணோம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு தச்ச பெயின் போயிட்டு இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு நெட்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு ஒரி பண்ணிட்டு வீடியோ போடாமல் எக்கச்சக்க பிரச்சனை வரும். அது ஒரு விஷயம். இந்த ப்ளூ லாக் அனிமே வந்து கண்டினியூ பண்ணாததுக்கு நான் பார்க்க போகிறேன், கண்டினியூ பண்ண மாட்டேன் மொத்தமாக அப்படின்னு சொல்ல பார்ப்பேன். பட் இப்போ பார்க்க மாட்டேன். ஸோ அண்டர் அப்படி கிடையாது. போனால் யூடியூப் போனேன்னா பார்த்தேன்னா முடிஞ்சிச்சு, அவள் தான். இட்ஸ் தட் ஈஸி. ஒரே ஒரு அடி தான் கிடச்சேன். அப்புறம் இது ரெண்டுமே என்னோடய அனிமே வசதிக்கு மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா ஜோஜோ நான் ஃபுல்லாக முடிக்கல. ஓகே, ஜோஜோவோட எத்தனாவது பார்ட்டில் இருக்கேன் நான்? பார்ட் 8 இருக்கேன். பார்ட் 6 பார்ட் 5 வரைக்கும் நான் அனிமேவாக பார்த்தேன். பார்ட் 6 வந்து அனிமே வந்துச்சு நான் பார்க்கும்போது. பட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு ரைட் வாங்கிடுச்சு. ஸோ அது வீட்டில் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ வாட்ச்டு மாங்காவாக படித்தேன். இட்ஸ் இட் குட் ஆர் இஸ் இட் பேட்? இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட். அண்ட் பார்ட் 7 அனிமே மாங்காவை படிச்சிட்டேன். பார்ட் 8 நான் மாங்காவை படித்து எப்பயோ ஆரம்பிச்சிட்டேன். பார்ட் 7 முடிஞ்சோடய ஆரம்பிச்சிட்டேன். பட் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டேன் அது ஓரமாக. அது அப்புறம் தொட்டு கூட பார்க்கல. திரும்பி போயிட்டு இப்போ ரீசெண்டாக படிச்சுட்ருக்கேன். முடிச்சிடுவேன் கூட சீக்கிரம். நான் 67 சாப்டரில் இருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் கூட சீக்கிரம் முடிச்சிடுவேன். அது முடிச்சிட்டா அதுலேருந்து ஃபுல்லாக ஜோஜோ பார்த்த மாதிரி இல்லை. 9th வந்து பேச மாட்டோம், ஏன்னா அது ஆன்கோயிங். ஸோ வி கேன் டெல் எனிதிங் அபவுட் பார்ட் 9. ப்ரோ பின்னாலேருந்து யாரும் அடிக்கிறாங்க. பின்னாடிலேருந்து இங்கேருந்து இதுதாங்க எனக்கு பிரச்சனையே. ஸோ தட்ஸ் ஆல் டு டாக் அபவுட்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அனிமே அப்டேட்ஸ் கொடுத்தாச்சு. அண்ட் சேனலில் அனிமே வீடியோஸ் நிறைய போடலான்ட்டு இருக்கேன். ரிவ்யூஸ் நான் பார்த்து முடிச்ச அனிமே ரிவ்யூஸும் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஜோஜோ வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் தட்ஸ் மை ஃபேவரட் ஷோ ஃபார் நவ். என்னோட டாப் ஃபேவரட் ஷோவாக இருக்குது என்ன அப்படின்னு இப்போ கூட கேட்டிங்கன்னா நான் ஜோஜோ தான் சொல்லுவேன். அண்ட் தட்ஸ் ஜஸ்ட் த ஃபேக்ட்ஸ். அதை வச்சே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி போர்க்களத்தில் பிறந்திருக்கேன். அதை வச்சே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலே இருக்கேன். அண்ட் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ண ரிவ்யூஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா போக போக அச்சீவ் பண்ணிடலாம். வர வீடியோஸ்லாம் லாங் ஃபார்மாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே கொஞ்சம் எடிட் பண்ண முடியலாம் கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ எடிட் பண்ண கஷ்டப்பட போகிறேன்னு நினைக்கிறேன். என்னோடய லக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோவிசன் நான் ஒரு அன்லக்கான பர்சன். மோவிசன் ரெக்கார்டரும் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆஃப்டர் ஆல் திஸ் திங்ஸ் மோபிசன் ரெக்கார்டை ஃபைனலி பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா ஒருபடியாக ஒரு ரெக்கார்டை போகுதுன்னு பார்த்தேன். ஏன்னா நார்மல் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் யூஸ் பண்ணால் ஸ்க்ரீன் லேக் ஆகும். ஜியோ ரெக்கார்டு ஒர்க்கே ஆக மாட்டேங்குது.
மோபிசன் ரெக்கார்டு அப்போ போய் நின்று திடீர்னு பாதியில். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. லெட்ஸ் சி, ஐ திங்க் ஐ கேன் ஹேண்டில் இட், பார்ப்போம். ஸோ அவள் தான் இந்த வீடியோ கைஸ். ஹாப்பி நியூ இயர். திரும்பி எல்லோரும் வந்து இந்த இயரை ஜாலியாக கொண்டாடுங்க. இந்த இயர் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறேன். இந்த இயரை வந்து பாசிட்டிவாக எடுத்து பாசிட்டிவாக வந்து மூவ் ஆகுங்க. இந்த இயரில் நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ண நிறைய இருக்குது. ஸோ அதை நோக்கி பயணங்க. உங்கள் கோல் நோக்கி இந்த இயரில் நிறைய ஒர்க் பண்ணுங்கள். இந்த இயர் வந்து போன இயர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாமல், ஐ மீன் போன இயர் மாதிரி இருந்துச்சு, பேடாக இருந்துச்சு அப்படின்னா கவலைப்படாமல் கீப் ஒர்க்கிங் ஹார்ட். மேபி நெக்ஸ்ட் யுவர் இயர். அண்ட் தட்ஸ் ஆல் ஐ ஹேவ் டு சே. Bye guys. Bye. Peace out.